வணக்கம். இது வாசன் மேத்தமெட்டிக்ஸ் அகாடமி. இந்த வீடியோல டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எ 3x3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். 3x3 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு பேசிக் டெஃபினிஷனை பத்தி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து மைனர். டெஃபினிஷன் ஆஃப் மைனர் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு n×n மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எடுத்துக்குவோம். ஸோ அதோட ஆர்டர் என்னவா இருக்கும்னா n இருக்கும். இதுல உள்ள ஒவ்வொரு எலிமெண்டோட மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அந்த எலிமெண்ட் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா இருக்கலாம், அல்லது செகண்ட் ரோ செகண்ட் காலமா இருக்கலாம், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா இருக்கலாம். அப்படி அந்த எலிமெண்ட் எந்த ரோல இருந்தாலும் சரி, எந்த காலத்துல இருந்தாலும் சரி, அதோட மைனர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அந்த ரோவையும் அந்த காலத்தையும் டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட் என்ன இருக்கோ அதுதான் அந்த எலிமெண்டோட மைனரா இருக்கும். இந்த மைனரை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா mij அப்படின்னு டினோட் பண்ணுவோம். வாங்க டெஃபினிஷன் பார்க்கலாம். லெட் டிட்டர்மினன்ட் ஆஃப் a be a determinant of order n. The minor of an element aj is the determinant obtained by deleting ith row and jth column in which the element aj stands. அதாவது உதாரணமா a22 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த எலிமெண்டோட மைனர் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா a22 இருக்கிற ரோவும் a22 இருக்கிற காலத்தையும் டெலீட் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட் என்ன கிடைக்குதோ அதுதான் அதோட மைனரா இருக்கும். இந்த மைனரை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா mij அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம a22க்கு மட்டும் கிடையாது, இதுல உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்குமே நம்மளால மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோஃபேக்டர் பத்தி படிக்க போறோம். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் கோஃபேக்டர். Cofactor is a signed minor. ஏற்கனவே நம்ம மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு தெரியும். The cofactor of small aij is denoted by capital Aij and is defined as. இதை எப்படி ஒரு ஃபார்முலால டினோட் பண்றோம் அப்படின்னா capital Aij is equal to -1 whole power I plus j mij அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த mij என்ன? Where mij is the minor of aij. இதோட சைன் பேட்டர்ன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பிளஸ், அப்புறம் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். சிமிலர்லி காலம் வைஸ் பார்க்குறப்ப பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்படின்னு வரும். சைன் பேட்டர்ன் வந்து ஒரு எக்ஸாம்பிளா 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ரெண்டு டெஃபினிஷன் பார்த்துட்டோம். இப்போ 3x3 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கன்சிடர் த டிட்டர்மினன்ட். Determinant of a equal to determinant value a11 a12 a13 னு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸும் கோஃபேக்டரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப இதுல 9 எலிமெண்ட் இருக்கு. இந்த 9 எலிமெண்ட்டுக்கும் நம்மளால மைனர் அண்ட் கோஃபேக்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். The minor and the cofactor are as follows. So first row and first column element a11 எடுத்துக்கலாம். இதோட minor identify பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா deleting the first row and first column. First rowவையும் first column-ஐயும் delete பண்ணிடலாம். So remaining elements என்ன இருக்கு? a22 a23 a32 a33. இது வந்து ஒரு சப் டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மைனர் என்னன்னா சோ m11 அப்படின்னு டினோட் பண்றோம். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே 2x2 மேட்ரிக்ஸ் எப்படி டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது லெஃப்ட் டாப் டு ரைட் பாட்டம் வேல்யூ எழுதிக்கிறோம். அப்புறம் ரைட் டாப் டு லெஃப்ட் பாட்டம் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். கோஃபேக்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா பார்த்திருக்கோம். கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா அது aij equal to -1 whole power I plus j mij பார்த்தோம் இல்லையா? அதுல இந்த மைனர் வேல்யூ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா we get the cofactor value. Similarly ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட் பார்க்க போறோம். சோ செகண்ட் காலம் எலிமெண்ட் a12. இப்போ எனக்கு a12 ஓட மைனர் வேணும் அப்படின்னா இந்த ரோவை டெலீட் பண்ணிக்கணும், அதோட காலத்தையும் டெலீட் பண்ணிக்கணும். ரிமைனிங் எலிமெண்ட் m12 is equal to determinant value find out பண்ணதுக்கு அப்புறம் அத கோஃபேக்டருக்கான ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படினாக்கா we get cofactor value also. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். சோ ரோ கேன்சல் பண்ணிடலாம், காலத்தை கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் எலிமெண்ட் மைனஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக டிட்டர்மினன்ட் வேல்யூவா எடுத்துக்க போறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் a21 டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோமோ அதே மாதிரி இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கோஃபேக்டருக்கான ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னாக்கா we get this cofactor value. இதே மாதிரி 9 எலிமெண்ட்டுக்குமே இது 3x3 டிட்டர்மினன்டா இருக்கிறதுனால 9 எலிமெண்ட்டுக்குமே நம்மளால மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்ப கோஃபேக்டர் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு, மைனர் வேல்யூ தெரிஞ்சு. இப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா சோ எக்ஸ்பேண்டிங் along the first row we have. first row
first element A11, second element A12, third element A13. அதோட cofactor value A11, capital A11, capital A12, capital A13. So row wise நம்மளால expand பண்ண முடியும். So first row தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Second row வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், third row வேணாலும் எடுத்துக்கலாம். Next column wise பார்க்கலாம். Column wise நம்மளால expand பண்ண முடியும். So first column element A11, second row first column element small A21, third row first column element A31. அதோட cofactor capital A11, capital A21 and capital A31. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Find the determinant of ஒரு 3x3 மேட்ரிக்ஸ எடுத்துக்கிறோம். இந்த 3x3 மேட்ரிக்ஸ்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எங்க அப்பியர் ஆகுதோ அந்த காலமோ அல்லது அந்த ரோவையோ நம்ம எடுத்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளத்தை சீக்கிரமா முடிச்சிடலாம். இப்ப இங்க டிட்டர்மினன்ட்ல கொடுத்திருக்க டிட்டர்மினன்ட்ல ஜீரோஸ் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் ரோல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ரோல எக்ஸ்பேண்ட் பண்ணனும் அப்படின்னா இதோட மைனரும் அதோட கோஃபேக்டர் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். மத்த கோஃபேக்டரையோ மைனரோ நமக்கு தேவை கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட மைனர் என்ன? ரோவை டெலீட் பண்ணிருப்போம், காலத்தை டெலீட் பண்ணிருப்போம். சோ மைனர் நமக்கு 5 6 8 9 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா we get -3. இதோட கோஃபேக்டர் வேல்யூ கோஃபேக்டருக்கான ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம், we get -3. சோ கோஃபேக்டர் ஆஃப் A11 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்டோட கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். மைனர் ஆஃப் A12 is equal to 2. சோ காலம் ரோ டெலீட் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ட நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்கா -6 கிடைக்கும். அதோட கோஃபேக்டர் வேல்யூ கோஃபேக்டருக்கான ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னாக்கா 6. இப்ப ஃபர்ஸ்ட் ரோல உள்ள தேர்ட் காலம் எலிமெண்ட் எடுத்துக்க போறோம். சோ ரோ காலம் டெலீட் பண்ணிட்டேனாக்கா எனக்கு மைனர் கிடைச்சிரும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கா -3 கிடைக்குது. கோஃபேக்டர் வேல்யூ கோஃபேக்டருக்கான ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேனாக்கா ஆல்சோ -3. சோ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள மைனஸ் அண்ட் கோஃபேக்டர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். சோ எக்ஸ்பேண்டிங் along the first row we have. So first row first column element A11 அதோட கோஃபேக்டர், first row second column element அதோட கோஃபேக்டர், first row third column element அதோட கோஃபேக்டர். நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இத மல்டிபிள் பண்ணிடுவோம். இத சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா we get determinant value is equal to 0. டிஸ்கிரிப்ஷன்ல கிளாஸ் நோட்ஸ் அப்புறம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, டவுன்லோட் பண்ணி ஆக்டிவிட்டியை மறந்துடாம கம்ப்ளீட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.